ஸ்டார்ட் பண்ணிடலாம்க்கா. ஓகே. ஆரம்பிக்கிறேன். ஓகே. சூரியனின் கதிர்கள் தன் வெப்பத்தை சுருக்கிக் கொண்டிருக்கும் அந்தி மாலையில் இணையத்தின் வழியே அந்திமுற்ற நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் அன்பு வணக்கம். ஈரோட்டில் படைப்பாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஈரோடு வாசல் வாட்ஸ்அப் குழுமம் ஈரோடு வாசல் அமைப்பாக மாற்றம் பெற்று பல்வேறு செயல்பாடுகளுடன் தேடல் உள்ளவருடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது. அந்த செயல்பாடுகளின் ஒரு வடிவம் அந்திமுற்றம். பேச்சாற்றலை வளர்த்து கொள்ள செயல்பட்டு வரும் அழகிய மேடை இது. இன்றைய மேடையை சிறப்பிக்க நம்முடன் இருப்பவர் வாசலின் தலைவர் கேப்டன் டாக்டர் மைதிலி அவர்கள். ஈரோடு வாசலின் முதல் நிகழ்வாக பட்டயம் வாசித்தல். பட்டயம் வாசிப்பவர் பிரதிபா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்பு திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றி. வரவேற்புரை. ஈரோடு வாசல் அமைப்பின் தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்றும் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்களையும், ஈரோடு வாசல் மற்றும் இளம் வாசல் உறுப்பினர்களையும், வாசல் அல்லாத இணைய வழியில் இணைந்திருக்கும் நட்புகளையும் உறவுகளையும் வரவேற்பதில் ஈரோடு வாசல் பெருமிதம் கொள்கிறது. இன்றைய அந்திமுற்ற நிகழ்வில் பதின் பருவ மௌன யுத்தங்கள் என்ற தலைப்பில் வாசலின் தலைவர் மற்றும் கேப்டன் டாக்டர் என் மைதிலி அவர்கள் சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார். அவரின் சிறப்பான உரையை கேட்க செவிமடுக்கும் முன்பாக சிறப்பு விருந்தினரை பற்றிய அறிமுகத்தை நம்மிடையே தருவதற்காக திருமதி ஸ்ரீ வீணா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் மற்றும் பேச்சாளர் 1980ஆம் ஆண்டு ஈரோட்டில் பிறந்தவர். ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்று 19 ஆண்டுகளாக ஸ்ரீ வாசவி கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். கல்வி பணியுடன் இளைஞர்களிடையே சமுதாய அக்கறை மற்றும் நாட்டுப்பற்றினை விதைத்திடும் உந்துதலின் காரணமாக தேசிய மாணவர் படை அதிகாரியாக மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி குவாலியரில் இராணுவ பயிற்சி முடித்து லெப்டினன்ட் ஆகவும் தற்போது கேப்டனாகவும் பதவி உயர்வு பெற்று கடந்த 15 ஆண்டுகளாக NCCயை திறம்பட வழிநடத்தி வருகிறார். தான் பணிபுரியும் கல்லூரியில் வனம் எனும் அமைப்பினை தொடங்கி பல இளைஞர்களுக்கு இராணுவம் மற்றும் காவல்துறையில் வெவ்வேறு நிலையில் பணியில் அமர சீரிய வகையில் பயிற்சிகளை நடத்தி வருகிறார். அவர் சார்ந்த ஆங்கிலத்துறையில் இதுவரை 30க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு ஆய்வுதழ்களில் வெளியிட்டுள்ளார். மேலும் அவரின் ஆங்கிலத்துறை சார்ந்த புத்தகங்களையும் வெளியிட்டுள்ளார். இவர் ஈரோடு வாசலுடன் கடந்த 5 ஆண்டுகளாக தன்னை இணைந்து கொண்டு 2023 ஈரோடு வாசலின் உடல் மனநலம் குழுவின் துணைத் தலைவராகவும் 2024ஆம் ஆண்டு செயலாளராகவும் 2025 ஈரோடு வாசல் அமைப்பின் தலைவராகவும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். மேலும் இளைஞர் நலத்தில் அக்கறை கொண்டு 50க்கும் மேற்பட்ட தனிமனித மேம்பாட்டு பயிற்சி பட்டறைகளை இளைஞர்களுக்காக நடத்தியுள்ளார். அது மட்டுமின்றி ஆசிரியர், அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு பல்வேறு நிறுவனங்களில் தனிமனித மேம்பாட்டு பயிற்சிகளை நடத்தியுள்ளார். மொழிபெயர்ப்பு துறையில் மிகுந்த ஈடுபாட்டு கொண்டுள்ளார். ஆங்கில பேராசிரியராக இருந்த போதிலும் தமிழ் எழுத்து மற்றும் வாசிப்பு துறையில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். உடல் நலம், மனநலம் பேணுதலில் மிக அக்கறை கொண்டுள்ளவர். பல்வேறு மாரத்தான் மற்றும் நடைபயிற்சிகளில் பங்கு பெற்று பல்வேறு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளார். இவர் தன் தனிப்பட்ட சொந்த வாழ்வில் நவரடியான் கிருஷ்ணவேணி தம்பதிகளுக்கு மகளாக பிறந்து வெள்ளியங்கிரி என்னும் வணிகரை தாய்மாமன் மகனை காதல் திருமணம் முடித்து 2 ஆண் குழந்தைகள் ஸ்ரீவி மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோரின் தாயாக இருக்கிறார். இவரது மூத்த மகன் ஸ்ரீவி UG மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொங்கி இன்ஜினியரிங் காலேஜில் முடித்து MS மெட்டீரியல் சயின்ஸ் UK லீட்ஸ் யூனிவர்சிட்டியில் முடித்துள்ளார். இளைய மகன் BF டெக் 3ஆம் வருடம் நிஃப்ட் டெல்லியில் படித்துக் கொண்டிருக்கிறார். கற்றுக்கொள்வதில் ஆர்வம், பொறுமையான அணுகுமுறை, அன்பாக எடுத்துரைத்தல், அனைவரையும் சிறப்பாக வழிநடத்துதல் மற்றும் தன்னுடன் பழகுபவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மோட்டிவேட்டராக திகழும் பல்துறை வித்தகர் இவர். இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் நமது ஈரோடு வாசல் அமைப்பின் தலைவர் கேப்டன் முனைவர் என் மைதிலி அவர்களை அறிமுகப்படுத்துவதில்
பெருமிதமும் பெருமகிழ்வும் கொள்கிறேன். கேப்டன் அவர்கள். வீணா அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்வு பதின்பருவ மௌன யுத்தங்கள்ங்கிற தலைப்புல. அப்போ இது குழந்தைகள் பத்தின ஒரு உரையாடல் நிகழ்வு அப்படிங்கிறத எல்லாருமே யூகிச்சிருப்பீங்க. ஏன்னா பதின்பருவம் அப்படிங்கிறது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையுமே அவர்களை செதுக்கக்கூடிய ஒரு பருவமா இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல முக்கியமா குழந்தைகளுடைய வாழ்க்கை தரமாக அமைவதற்கு மிக முக்கிய காரணமா பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. நாம நமக்கான கேள்வியா இன்னைக்கு முன்வைக்க வேண்டியது, ஒரு குழந்தை வெற்றி அடைஞ்சா அதனுடைய ஃபர்ஸ்ட் கிரெடிட்ட முதல் ஒரு பெருமைய என் வளர்ப்பு அப்படின்னு நாம அத தன்னாகவே முன்வந்து எடுத்துக்கிற மாதிரி, அந்த குழந்தை தவறு செய்துட்டாலும் அதில் எனக்கான பங்கு இருக்கிறது அப்படிங்கிறத ஆத்மார்த்தமா எடுத்துக்க நாம தயாரா இருக்கிறோமா அப்படிங்கறதுதான் யோசிக்க வேண்டிய கேள்வியா இருக்கு. இங்கதான் சூட்சமும் ஆரம்பிக்குது. இந்த தலைப்பிற்கான தேவையும் அவசியமாகுது. ஏன்னா குழந்தைகளோட வயசு அதிகமாகும் போது 2 இட்லி சாப்பிடுறவன் 4 இட்லி சாப்பிடுவான். வளர்ற குழந்தைகளுக்கு கொஞ்சம் சைஸ் அதிகமான, கொஞ்சம் பெரிய சைஸ்ல துணி எடுக்கணும் அப்படிங்கறத எல்லாத்தையும் நம்மளாவே தொடர்பு படுத்தி தயாராகிக்கிற மாதிரி, குழந்தைகளுடைய மன வளர்ச்சி, ஹார்மோனல் சேஞ்சஸ், பியர் குரூப் பிரஷர், மென்டல் கேப்பபிலிட்டி எல்லாவற்றிலும் வரும் மாற்றங்களை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு செயல்படுவோமா அப்படின்னா பெரும்பாலும் இல்லை அப்படின்ற பதில் தான் வருமா இருக்குது. இதுல இன்றைய பெற்றோர்களா இருக்கக்கூடியவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு யார் சொன்னா, நான் தானா தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்தேன், அவனுக்கு தானா புரியும், கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி டேக்கன் ஃபார் கிராண்டடா நிறைய விஷயங்களை எடுத்துட்டு போறோம். சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா உண்மையிலுமே குழந்தைகளுடைய உலகத்துக்குள்ள பயணிக்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. The fear of learning நியூ நார்மாலிட்டிஸ். இன்னைக்கு நமக்கே தெரியாத, நமக்கு பயமாக அச்சுறுத்தலாக இருந்த நிறைய விஷயங்கள் இன்றைய பதின்பருவ குழந்தைகளிடம் நார்மாலிட்டியா இருக்கு. நியூ நார்மாலிட்டி நம்ம அடிக்கடி கொரோனாக்கு அப்புறம் யூஸ் பண்றோம் அந்த வேர்டை. அது இந்த பதின்பருவ குழந்தைகளுடைய உலகத்துக்கு மிக கச்சிதமாக பொருந்தக்கூடியது. அண்ட் we have a fear of learning that and unlearning what we have learned. ஏற்கனவே நமக்குன்னு வச்சிருக்கிற சில கட்டமைப்புகளை உடைச்சிட்டு இந்த கட்டமைப்புக்குள்ள பயணித்து புதுசா ஒன்ன செய்யறதுக்கு நம்ம பயந்துக்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அவங்களே கத்துக்குவாங்கன்னு விடும்போது கண்டிப்பா அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம வளர்ந்த அல்லது இன்று பெற்றோராக இருக்கக்கூடிய வளர்ந்தவர்கள் இருந்த சூழ்நிலைக்கும் இன்றைய பதின்பருவத்தினர் வளரும் சூழ்நிலைக்கும் முற்றிலுமாக 100% மாற்றம் இருக்குது அப்படிங்கறதுதான். அப்போ தானா கற்றுக்கிட்டோன்னு விடும்போது எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என அவர்கள் முற்படுகிறார்களோ அதோடு சேர்த்து எதை கற்றுக்கொள்ள கூடாதோ அதையும் சேர்ந்துதான் கற்றுக்கிட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே எது தேவை இல்லைங்கிறத முடிவு பண்ற கன்ஃபியூஷன் தான் இந்த பதின்பருவத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல இந்த இடத்துல எரிக்சன்ங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு சைக்கலாஜிக்கல் தியரிய முன்வைக்கிறாரு. அதை உங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பதின்பருவத்தை அவர் என்னன்னு விளக்குறாருன்னா, ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் பிளே அப்படின்னு விளக்குறாரு. அதாவது தனக்குரிய அடையாளத்தை தேடுகின்ற பருவம். அந்த வாழ்க்கை முறையில அந்த ஐடென்டிட்டியை தேடுற அந்த பயணத்துல தனக்கான ரோல் எதுவாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வரக்கூடிய பருவம். ஏன்னா ஒரு தடவை பிடிச்ச ஹேர் ஸ்டைல் பிடிக்காது, ஒரு தடவை பிடிச்ச கலர் ட்ரெஸ் அடுத்த தடவை பிடிக்காது. சோ மெனி சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங். அப்போ அந்த கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது இரண்டுக்கும் இடையில நடக்கிற போராட்டம் தான் இந்த பதின்பருவ மௌன யுத்தங்கள்னு நான் டேர்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த சைக்காலஜிஸ்ட் கூட சேர்ந்து. அப்போ இந்த ஒரு பதின்பருவம் பற்றின இன்ட்ரோடக்ஷனோட இத பத்தி இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க ஏப்ரல் மாதம் வெளிவந்த நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்துல வெளிவந்த அடலசன்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸை பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பேசுறோம்.
இன்விடேஷன்லயே பார்த்திருந்தீங்கன்னா, நான் ஒரு டேக்லைனோட தான் அத வந்து உங்களுக்கு அந்த பெயர வந்து அறிமுகப்படுத்தியிருப்பேன். அதுல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, "இஃப் a child is accused, everyone is left to answer." ஒரு குழந்தை குற்றம் சுமத்தப்படுகிறது என்றால், மீதமுள்ள அனைவரும் அதற்கு பதில் கூற கடமைப்பட்டுள்ளார்கள் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். அப்ப இந்த இடத்துல தான் ரொம்ப யோசிக்க வைக்குது. அப்ப அந்த படத்த பற்றி முழுசுமா பேச வேண்டியது முக்கியம் அப்படின்ற உணர்வு எனக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ட பத்தி சொல்லிடலாம்னு நெனைக்கிறேன், கதை அம்சத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி. இத வந்து ஒன் ஷாட் மேக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இதுல 4 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 50 நிமிடங்கள்ல இருந்து ஒரே ஒரு எபிசோட் மட்டும் 1.10 நிமிடங்கள் ஓடுது. அந்த மாரி வடிவமைக்கப்பட்டது. இந்த ஒன் ஷாட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கேமரால எங்கேயுமே கட்டே கிடையாது. எடிட்டிங்கே கிடையாது. ஒரு இடத்துல ஒரு வீட்ல படமாக்கிட்டு, அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன்ல படமாக்கி 2யும் தொடர்பு படுத்தி வெட்டல், ஒட்டல் இருக்கிற எடிட்டிங் இருக்கிற ஒரு ஒரு விதமான படங்கள தான் நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஆனா இதுல ஆ ஒரு ஒரு கேமரா ஸ்டார்ட் ஆச்சு அப்டின்னா, அந்த நாயகர்கள் எங்கெல்லாம் பயணிக்கிறாங்களோ, அங்கெல்லாம் பின்னாடியே கேமரா போகணும். எந்த இடத்துலயுமே கட் கிடையாது. அப்ப அந்த 50 நிமிடத்தையும் கேமராவும் பின்னாடியே சென்று அத காட்சி அமைப்பை ஏற்படுத்தி தரணும். முக்கியமா இந்த ஒன் ஃப்ரேம் அல்லது ஒன் ஷாட் அப்படிங்கிறது வந்து ஏன் ஒரு என்ன ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இதே கதைய ஒரு சாதாரணமா எடுத்திருந்தா ஒரு த்ரில்லர் சீரிஸாவோ, ஒரு மெலோடிராமேட்டிக் சீரிஸாவோ தான் இருக்கும். ஆனா, அதனுடைய டென்ஷன் பார்வையாளர்களுக்கு அங்க நடக்கிறதோடைய கதை அம்சத்துல வர டென்ஷன கடத்தணுங்கிறது தான் அதோடைய முக்கிய கூறா இருக்கும். ஒரே ஒரு எபிசோட்ல மட்டும் தான் 2 பேர் உட்கார்ந்து சைக்காலஜிஸ்டும், ஜேமிங்கிற நம்ம ஹீரோவும் உட்கார்ந்து பேசுற 10 பருவ பையனும் உட்கார்ந்து பேசுற சீன் மட்டும் தான் ஒரு அறைக்குள்ள எடுக்கப்பட்டதா இருக்கும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பயணித்துட்டே இருப்பாங்க. அதுலயும் அந்த ஸ்கூல்ல போயி அ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ற இடத்துலலாம் ஒரு ஃப்ரேம்லலாம் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் வர மாரி இருக்கும். ஏன்னா ஸ்கூல் சில்ட்ரன். அதுல ஒருத்தரு ஏதாவது மாத்தி பண்ணிட்டாலோ, அல்லது ஒருத்தர் சொல்ல வேண்டிய டயலாக தப்பா சொல்லிட்டா கூட, மீண்டும் அந்த 50 நிமிஷத்தையும் திரும்ப நாம ரீமேக் பண்ற மாரி தான் இருக்கும். சோ இது வந்து அவ்ளோ தூரம் மெனக்கெட்டு பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரும் அடுத்தது என்னன்னு யோசிச்சு அந்த 50 நிமிடமும் அதில் வர கேரக்டர்ஸ் பிளஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சிரத்தை எடுத்து ஒரு உணர்வுபூர்வமா இருந்தா மட்டும்தான் இந்த ஒன் ஷாட் சீரிஸ் அந்த 50 நிமிடம் அப்படிங்கிறது சாத்தியமாயிருக்கும். சோ அதுக்காக இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டுக்காகவே இது பெரிதும் பிரபலமாக பேசப்படுது. இத தாண்டி நாம இன்னைக்கு பேச வேண்டிய கருத்து 10 பருவ மௌன யுத்தங்கள். அதுல எனக்கு ஏன் இது முக்கியம்? இந்த சீரிஸோ, இந்த கதை அமைப்பையோ எடுத்து ஏன் பேசணும்னு தோணுச்சு அப்டின்னா, இது ஒரு ஆண் குழந்தையை சுற்றி நகர்கிறது. ஏன்னா, ஒரு ஆண் குழந்தைக்கு எப்படி அவ்வாறான சூழ்நிலையில உருவாகுறான் அப்படிங்கிறத நாம யோசிக்கிறோம். இத பார்த்ததுக்கு அப்புறம். அந்த ஆணின் பார்வையிலிருந்து, அந்த ஆண் பதின்பருவ ஆண் குழந்தையின் பார்வையிலிருந்து நமக்கு அவர்களுக்கான உலகத்த திறந்து காட்டுது. மோஸ்ட்லி நாம வந்து இந்த மாதிரியான பதின்பருவ சிக்கல்களை ஒரு பெண் குழந்தையின் பார்வையிலிருந்து தான் நாம பார்த்திருப்போம். இத ஆண் குழந்தையின் பார்வையிலிருந்து பார்க்கிறதுங்கிறது உண்மையாலுமே நம்ம ஒரு வித்தியாசமான நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல இந்த குழந்தைகள் இப்படி உருவாகுறாங்கன்னு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். அது உருவாகுறாங்கன்னு சொல்றத விட, உருவாக்கப்படுறாங்கன்னு சொல்றது சரியாக இருக்கும். அதுலயும் இந்த சீரிஸை பார்த்ததுக்கு அப்புறமும், நான் என்னுடைய தொழில் சார்ந்து என்னுடைய கல்லூரியில பதின்பருவ குழந்தைகளை கையாண்டு கொண்டு வர சூழல்லயும் பார்த்தாலும், எனக்கு உருவாக்கப்படுகிறார்கள் என்ற வார்த்தையை விட, குழந்தைகள் அவ்வாறு இயக்கப்படுகிறார்கள்னு சொல்லணும்ன்றது முக்கியம்னு தோணுது. நான் அந்த இயக்கப்படுகிறார்கள்ன்ற வேர்ட அண்டர்லைன் பண்ணியே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, அதுதான் உண்மை. அப்போ குழந்தைகள் வாழ்வுல அவர்களை அவ்வாறு இயக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நாம இப்ப பேசப் போறோம். சோ நான் ஏற்கனவே இந்த அடலசன்ஸ் மூவியோடைய ஜிஸ்ட் மட்டும் 4 எபிசோட்ஸ்ங்கலாம் சொல்லிட்டேன். இத வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் ஃபிலிம்னோ, ஒரு டாக்குமெண்டரி ஃபிலிம்னோ என்னால சொல்ல முடியல. ஏன்னா ஒரு எதார்த்த வாழ்வினுடைய ஒரு பதிவா தான் நான் இத பார்க்கிறேன். இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல எடுக்கப்பட்டது தான். யுகேல எடுக்கப்பட்ட படம். இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் எனக்கு என்னன்னா, மேலை நாட்டு கலாச்சாரத்த பத்தி நமக்கு இருக்கிற பிம்பங்கள்ல ஒண்ணு, அவங்களுக்கு வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங் கம்மி அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த சீரிஸ்ல அதையுமே உடைக்கிற மாதிரி ஃபேமிலி, ஒரு எமோஷனல் பாண்டிங், சொசைட்டியல் ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க.
அடுத்ததா நான் இதுல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, அந்த 13 வயது ஆண் குழந்தை ஆண் குழந்தையோடைய லென்ஸ் மூலியமா நாம பார்க்கும்போது, படத்துடைய நகர்வ வந்து ஒரு அ ஆ இது இப்படியும் இருக்கலாமா? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு அதிர்ச்சி, இது எல்லாத்தையும் கலந்து தான் நாம பார்க்க வேண்டிய சூழல்ல இந்த கதையமைப்பு, இந்த சீரிஸ் நகருது. இந்த படத்த வந்து ஆக்சுவலி நான் ஒரு 3 பேத்தோட பார்வையில இருந்து உங்களுக்கு பிரசன்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அது கூடவே நம்பளுடைய பதின்பருவ மௌன யுத்தங்கள கையாள்றது, அது அல்லது என்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம கலந்தாலோசிக்கலாம்னு நெனைக்கிறேன். முதல்ல வந்து ஒண்ணு வந்து அந்த இண்டிவிஜுவல் ஜேமிங்கிற 13 வயது சிறுவனுடைய பார்வையில் இருந்து அவனுடைய பியர் குரூப், அதாவது தோழர் தோழியர்கள், இவர்கள் அந்த பதின்பருவ குழந்தைகளோட பார்வையில இருந்து இதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததா வந்து அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள், குடும்ப சூழல், அதுல இருந்து நாம இது என்னென்ன விஷயங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததா கடைசியா வந்து சொசைட்டி, சமுதாயம் எவ்வாறு இந்த மாதிரியான பதின்பருவ குழந்தைகளை அணுகுகிறது, அல்லது பதின்பருவ குழந்தைகள் இருக்கும் குடும்பத்தை எவ்வாறு நோக்குகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுல ஜேமிங்கிற அந்த ஒரு பதின்பருவ ஆண் குழந்தையோட பார்வையில இருந்து பார்க்கும்போது, ஜேமி எவ்வளவு ஸ்டபர்னா ஒவ்வொன்னையும் கையாளுறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது நமக்கு ஆக்சுவலி. ஏன்னா ஒரு திடீர்னு தூங்கிட்டு இருக்கிற ஒரு பொழுதுல காலையில போலீஸ் வந்து வீட்டுக்குள்ள நுழையுது. ஐ எம் அரஸ்டிங் யூ ஃபார் கிரைம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது யாருக்குமே எதுவுமே புரியறது இல்ல. அப்போ எல்லா இடத்துலயுமே ஐ டிடன்ட் டூ எனிதிங் ராங், ஐ டிடன்ட் டூ எனிதிங் ராங் அப்படின்னு தான் ஜேமி சொல்லிக்கிட்டே வராரு. கடைசியா எனக்கு ரொம்ப மனச தொட்ட அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட சீன்ல பாத்தீங்கன்னா, அவருடைய தந்தைட்ட வந்து அவர் கேட்பாரு, என்னை நீ நம்புறியா அப்படின்னு கேட்பாரு. அந்த ஜேமி 13 வயது சிறுவன் தன் தந்தையிடம் கேட்கிறான், என்னை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு. அப்ப அவரு சொல்வாரு, உன்னை நான் நம்பாம என்ன அப்படிம்பாரு. அப்ப அந்த இடத்துல பார்வையாளர்களா நாமுமே என்ன நினைப்போம்னா, ஓ அப்ப ஜேமி குற்றமற்றவனாதான் இருப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமா டென்ஷன் அதிகமாக அதிகமாக கடைசியா அந்த ஒரு விசாரணைக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து அவன்கிட்ட பேசுவாரு. என்ன கேட்பாரு அப்படின்னா, நீ இதை செஞ்சிருப்பையோ செய்யலையோ அதை பத்திலாம் எனக்கு ஒரு கவலை இல்லை. நீ செஞ்சிருந்தாலும் சரி செய்யலைனாலும் சரி, கடைசியா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன். அந்த கேள்விக்கு மட்டும் என்கிட்ட உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அவன் அமைதியா இருப்பான். அப்போ அவர் கேட்பாரு, டிட் யூ டூ இட்? நீ அதை செய்தியா அப்படின்னு கேட்பாரு. நோ, ஐ டிடன்ட் டூ அப்படிம்பா அந்த குழந்தை. அவர் மறுபடியும் கேட்பாரு, ப்ராமிஸ் அப்படிம்பாரு. அதுக்கும் இவன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்ப இன்னும் ஜேமி மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு பார்வையாளர்களா அதிகம்தான் ஆகும். பட் ஆனா அந்த இன்ட்ரோகேஷன் பண்ற ஆபீசர்ஸ் வந்து உட்காந்துட்டு கேமரா ஃபுட்டேஜ் மூலியமா ஒவ்வொன்னா வந்து கேட்பாங்க. இன்ஸ்டாகிராம் இது உன்னோட அக்கௌண்டா, நீ இந்த லேடியோடைய படத்தெல்லாம் போஸ்ட் பண்ணியா, எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு வருவாரு. அடுத்தது வந்து ஒரு ஃபுட்டேஜ் காமிப்பாங்க. அதுல ஒரு கார் பார்க்கிங் இடத்துல ஜேமிங்கிற அந்த 13 வயது சிறுவன், இன்னொரு கேரக்டர் கெய்ட்னு தன் கூட படிக்கக்கூடிய ஒரு பெண்ணை தொடர்ந்து வருவது போலவும், அந்த கார் பார்க்கிங்ல ஏதோ ஒரு உரையாடல் நிகழ்வது போலவும், அவ புறந்தள்ளிட்டு போகிறதுக்கு அந்த கெய்ட்ங்கிற பொண்ணு முயற்சி செய்யும் போது, நம்ம ஜேமி வந்து அவளை வந்து கத்தியால் குத்துவது போலவும் ஃபுட்டேஜ காமிப்பாங்க. காமிச்சொன்னையே அங்க நிலைக்குலியாமல் உட்கார்ந்திருக்கிற அந்த தகப்பன் படும் பாடும், இங்க நாம பார்வையாளர்களா அந்த சீனை எதிர்கொள்ளும் போதும் உண்மையாலுமே அதிர்ச்சியில இருந்து மீள்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்ப நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றதுனால அந்த டென்ஷன் புரியாது. பட் வென் யூ சீ த ஃபிலிம், ஒரு 40 மினிட்ஸ் உங்களை ஒரு நேர்கோட்டுல கொண்டு வந்து அது அப்படியே கொலாப்ஸ் ஆகுற மாதிரி ஒரு இடம் வரும்போது, உண்மையிலுமே அந்த இடத்துல நாம யோசிக்க வேண்டிய விஷயமா நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. ஏன்னா இங்க எனக்கு தோணுனது அதான். இப்ப நம்ம குழந்தையோட பையில வேற யாரோ ஒரு பொருள், சாதாரணமா ஒரு வித்தியாசமான பேனா இருக்குது அப்படின்னு நாம கண்டுபிடிச்சோம்னா, நாம என்ன பண்றோம்? ஒரு டிடெக்டிவாவே மாறி இந்த பேனா யாருது? ஃப்ரெண்டு குடுத்தாமா? ஃப்ரெண்டு ஏன் உனக்கு குடுத்தா? எப்ப வாங்குன? அப்ப திருப்பி குடுக்கணும்ல, ஏன் குடுக்கல? இது எல்லாம் இன்ட்ரோகேட் பண்ணுவோம். அவன ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்டாவே மாறிடுவோம். கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஆனா அதே வேறு 3வது வெளிநபர் மூலமாக உங்களது பிள்ளை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு வரும்போது, நாம என்ன பண்றோம்? எங்கேயாவது அந்த ஸ்டேட்மெண்ட்ட பொய்யாக்க முடியாதா? என்னுடைய மகனோ மகளோ அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு அத வாதாட தான் முற்படுறோம். ஆனா அந்த வாதாடுற சிந்தனைய
கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு என்ன நடந்திருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேப் எடுத்து அதை அனலைஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இன்னைக்கு பேரண்ட்ஸ் இருக்கிறோங்கிறத கண்டிப்பா அந்த இடத்துல நிலக்குலைஞ்சு இருந்த ஜேமியோட அப்பாவை பார்க்கும்போது எனக்கு அதை சொல்லணும்னு தோணுச்சு. அப்ப அதுக்காக நம்ம பிள்ளைய நாமளே சந்தேகப்படுறதா பின்னாடியே அது கிடையாது. அவர்களுடைய உலகத்தோடு சேர்ந்து பயணிக்கும் போது மட்டும்தான் நமக்கு அது வசப்படுது. அது எப்படி செய்ய போறோங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கதான் போறோம். அப்ப நாம ஆட்டோமேட்டிக்காவே வந்து நம்ம குடுக்குற இன்புட்டுக்கு தகுந்த அவுட்புட் தான் கிடைக்குதுன்னு நம்புறோம் குழந்தை வளர்ப்புல. ஆனா அந்த குழந்தைக்கு நாம குடுக்கறத தாண்டி அவனை இயக்குற மத்த விஷயங்கள் மீது நமது கவனம் இருக்கிறதா அப்படின்னா, அந்த கவனத்தை நாம மிஸ் பண்ணும் போதுதான் நமக்கான ஒரு 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 தோல்வியை சந்திக்க வேண்டிய தருணத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல வந்துடுறோம். பிகாஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல கூட கேட்கும்போது கேட்பாரு நார்மலா ஒரு பையன் 10 பையன் இல்லையா, 13 வயசு பையனை வந்து ஏஜென்ட் வந்து இன்ட்ரோகேஷன் பண்ணும்போது ஒரு நார்மலா கொண்டு போகணுங்கிறதுக்காக உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன, யாரை பிடிக்கும் அப்படின்லாம் கேட்கும்போது ஜேமி வந்து ஒருத்தர் பேரை சொல்லி ஏன் சொல்லுவாரு, ஏன் பிடிக்கும்னு கேட்கும்போது ஏன்னா அவர் தான் அசாதாரணமான விஷயங்களை செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ அசாதாரணமான விஷயங்களை செய்யறவங்களதான் குழந்தைகள் ஒரு பெரிய ஹீரோவா நினைக்கிறாங்க. அந்த 10 பருவத்துக்கு அந்த ஹீரோயிசம் தேவைப்படுது. ஆனா அந்த ஹீரோயிசம் தேவைப்படுதுங்கிற இடத்துல மோஸ்ட்லி ஆஸ் அ 10 பருவ கிட்ஸ ஹேண்டில் பண்ற பேரண்டா நாம என்ன பண்றோம்னா அந்த ஹீரோ ரோலை நாம எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். நான்லாம் அந்த காலத்துல நான்லாம் எங்க அப்பா கிட்ட நான் அப்படி இருந்த போது அப்படின்னு நம்மள ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணிக்க போராடுற இடத்துல எத்தனை இடத்துல அந்த 10 பருவ குழந்தைய ஹீரோவா நம்ம போர்ட்ரே பண்றோம் அப்படிங்கிறது இங்க கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா நேரமே ஒரு குற்றவாளி கூண்டுல நிறுத்தியே அந்த குழந்தைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்றோமோ பெரும்பான்மையான இடங்கள்ல அப்படிதான் வந்து ஒரு சாதாரணமான குடும்ப சூழல் இன்னைக்கு நம்மடையே நிலவுதுங்கிறது ஒரு எண்ணமா இருக்கு. ரொம்ப ரொம்ப யதார்த்தமா சொல்லணும்னா ஒரு ஹோம்ஒர்க் செய்யல, ஒரு பால் கீழே சிந்திட்டான், ஒரு கிளாஸ் உடைஞ்சு போச்சு. சோ நம்ம உடனே ஒரு 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 ரிகர்சலா ஒரு கட்டமைக்கப்பட்ட கொஸ்டின்ஸா என்ன பண்ணிடுறோம்னா அந்த பாலோடைய அருமை தெரியுமா உனக்கு, அதனோட விலை என்னன்னு தெரியுமா, நீ சம்பாரிச்சு வாங்கினா தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ கொடுத்து தே ஆர் குட் ஃபார் நத்திங், தே ஹேவ் டன் அ கிரைம்னு சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்கள வந்து ஒரு குற்றவாளி கூண்டுல வச்சு நம்ம வழி நடத்துறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காவே வந்து தான் நிறைய தப்பு பண்ற மாதிரியான ஃபீல் அந்த குழந்தைக்கு கொடுக்குறோமோங்கிறது இங்க என்னோட கேள்வியா இருக்கு. அதே மாதிரி அந்த குழந்தை வந்து எத்தனை விஷயங்கள் நல்லது செய்யும் போது அல்லது அந்த நாம எடுத்த எக்ஸாம்பிளே எடுத்துட்டா கூட இப்படி நீ இந்த பாலை சிந்துனேனா நெக்ஸ்ட் டைம் உனக்கு அது ஒரு வேளை பால் கட்டுன்னு சொல்லலாம், அல்லது அதை நீதான் சுத்தம் பண்ணணும்னு சொல்லலாம், அல்லது இதே மாதிரி வேஸ்ட் பண்ணோம்னா நம்ம பின்னாடி கஷ்டப்பட சம்திங் லைக் தட் விச் கிவ்ஸ் அ மாரல் லெசன் கொடுக்கலாமே தவிர நம்ம ஒரு குற்றவாளி கூண்டுல நிறுத்தி அவங்கள இன்ட்ரோகேஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இதா இருக்கலாம், என்னுடைய கருத்தா இருக்கு. அதே மாதிரி அவங்களை எந்தெந்த இடத்துல உயர்த்தி பேச முடியுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர்லாம் நீ சூஸ் பண்ற மாதிரி எனக்கு சூஸ் பண்ணவே தெரியல, யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப், உன் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பாராட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு கூட அவங்கள பாராட்ட அவங்கள ஒரு ஹீரோவா நாம கொண்டாட உண்மையாலுமே அவங்க ஒரு ஹீரோவா மாறுறாங்கிறதா நிஜமா இருக்குது. அதே மாதிரிதான் அடுத்ததா அந்த ஜேமியோட பழகக்கூடிய தோழர்கள் இருவர் இருக்காங்க, டாமி அண்ட் ரேயான்னு. இதுல ரேயான்கிறவன் வந்து அந்த கொலை செய்ததாக சொல்லப்படுற ஜேமிக்கு அந்த கத்திய கொடுத்தது அந்த ரேயான்கிற அவருடைய தோழர் தான். ஆனா 2 பேருமே ஜேமிய போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே தங்க அதுல மாட்டிக்காம இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. பட் ஆனா அந்த கத்திய கொடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லி கடைசியா வந்து ரேயான் மட்டும் ஒத்துக்கிறாரு. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற பாண்டிங்க்கு இந்த 10 பருவத்துல கண்டிப்பா ஒரு பெரிய 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 முக்கியத்துவம், பெரிய ரோல் இருக்கு. அப்போ ஒரு குழந்தைய நம்ம அவங்கள தெரிஞ்சுக்கிறதோட சேர்த்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்
அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கிற எல்லாத்தையும் சேர்ந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பதின்பருவத்துல ரொம்ப அவசியமா இருக்குது. அதுக்கான நேரமும் காலமும் நாம ஒதுக்காம பயணிச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் ஒரு இடத்துல என்ன செய்யறான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த கதையிலயும் ஜேமியோட ஃபாதர் கிட்ட பேசும்போது அந்த கொலை நடந்ததா சொல்லப்படுற இரவுல ஜேமி எங்க இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, நானும் வேலை முடிச்சு காலையில தான் வந்தேன், அவன் நைட் எங்க இருந்தான்னு தெரியல அப்படிம்பாரு. சோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தவிர்க்கிறதுக்கு எப்பவுமே எதுனாலும் அவங்க நம்மள அப்ரோச் பண்ணி சொல்றதுக்கு உண்டான ஸ்பேஸ உண்டாக்கி கொடுக்க வேண்டியது மிக முக்கியமான பெற்றோர்களுடைய ஒரு விஷயமா இருக்குது. இதை எல்லாத்த விட எனக்கு என்னோட மனம் கவர்ந்த ஒரு கேரக்டரா ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருடைய பையன். அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறான். அவனுடைய பேர் வந்து ஆடம். அவன் தான் சொல்லுவான், தன்னுடைய அப்பா வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு அந்த ஸ்கூலுக்கு வரும்போது, நீங்க போயிட்டு இருக்கிற வழி தப்பு இன்வெஸ்டிகேஷன்ல. இந்த கேஸ சால்வ் பண்ணணும்னா நீங்க இந்த பதின்பருவ குழந்தைகளோட உலகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஓபன் பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிரமிப்ப ஊட்டுறதா இருக்கு. ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்கறதா இருக்கு. அப்ப அவன் சொல்றான், நீங்க அவனுடைய இன்ஸ்டாகிராம பாத்தீங்கல்ல, அதுல என்ன பாத்தீங்க? ஆமா, அவன் சில பெண்களுடைய மாடல்ஸோட படங்களா பகிர்ந்திருக்கான். அதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதுல இருக்கிற கமெண்ட்ஸ பாத்தீங்களா? சோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது நான் பாஸ் பண்ணி அந்த வார்த்தைகளை கூகுள்ல போட்டு பார்த்து என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் தொடர்ந்து பார்க்க முடிஞ்சது உண்மையாலுமே. அப்போ ஒவ்வொரு சிம்பலுக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் அதுல உள்ளார்ந்த உள்பொதிந்த அர்த்தங்கள் நிறைய இருக்கு. நாம நினைக்கிறத விட இந்த பதின்பருவ குழந்தைகளுடைய உலகம் பல பல அர்த்தங்களை உள்ளடக்கியதா இருக்கு. ஒவ்வொரு ஹார்ட், ஒரு கலர் ஆஃப் ஹார்ட், ரெட் கலர் ஹார்ட் போட்டா என்ன அர்த்தம், ப்ளூ கலர் ஹார்ட் போட்டா என்ன அர்த்தம்னு அந்த பையன் தான் அவ்வளோ தூரம் அந்த பதின்பருவ குழந்தைகள் கையாளுற அந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பத்தி அவ்வளவு தெளிவா தன்னுடைய தகப்பனுக்கு எடுத்து கூறுறான் ஆக்சுவலி. அப்போ அவனுடைய பார்ட் வந்து நான் ரொம்ப முக்கியம், கொஞ்சம் பார்ட் தான் அந்த ஆடமுடைய பார்ட், பட் ரொம்ப முக்கியமான பார்ட்டா நான் உணர்றேன். அந்த வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா ப்ளூ பில், ரெட் பில், இன்செல், மேனோஸ்பியர், இன்வாலண்டரி செலிபிள் இப்படி எல்லாம் இருக்கு. அதாவது அவன் எடுத்து கூறிய பிறகுதான் நமக்கே புரியுது, ஜேமி வந்து தன்னை ஒரு ஒரு இன்வாலண்டரி செலிபஸியா அடையாளம் காமிச்சுக்கிறதுல ஒரு 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 உணர்வு உடையவனா இருக்கிறான். அதாவது என்ன அப்படின்னா, அவனுக்கு தான் அழகா இல்லைங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மையோடைய கெய்ட்ங்கிற பொண்ணுனுடைய அட்டென்ஷனை கவர்றதுக்காக அவன் சில போஸ்ட் போடுறான் இன்ஸ்டாகிராம்ல. ஆனா அதுல கெய்ட் கமெண்ட் பண்ணும்போது ஜேமிய ஒரு இன்செல், INCEL இன்செல்ங்கிற மாதிரி குறிப்பிடுறான். இத வந்து அவன் வந்து தனக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அவமானமா கருதுறான். இந்த இன்செல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பெண்களை வந்து ஈர்க்க முடியாதவர்கள், அது முக்கியமா பாலியல் ரீதியாக ஈர்க்க முடியாதவர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் மாதிரியும், இதுல வந்து அப்படி கருதக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து ஆன்லைன்ல ஒரு குரூப்பா இருக்காங்க, ஒரு சமூகத்தை தனக்குன்னு உருவாக்குறாங்க. அந்த சமூகத்துல நிறைய அவங்களுக்குன்னு தியரிஸ் வச்சிருக்காங்க. 80% of women are attracted towards 20% of men அப்படின்னு ஒரு பையன் தன் தகப்பன்ட்ட எடுத்து சொல்லும்போது, அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆபீஸ்ட் எடுத்து சொல்லும்போது அவருக்கே அது புரியாது ஆக்சுவலி. அப்போ அந்த சமூகத்துல என்ன கருத்துக்கள் பரப்புறாங்கன்னா, பெண்களுக்கு விரோதமான கருத்துக்கள், ஆண்மைங்கிறது வீரியம் மிக்கது, அப்ப ஆண்களை உயர்வாக எண்ணாத அல்லது தன்னை நேசிக்காத பெண்களை எப்படி பழிவாங்கிறது, எப்படி கையாள்றது, இது எல்லாத்தையுமே அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல உள்ளீடா கிடைக்குது இந்த குழந்தைகளுக்கு. அப்போ இந்த படத்துல இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுல ரொம்ப எளிதா தோணுன ஒரு விஷயம், நாம ஈஸியா சொல்றோம் பெற்றோர்களா, என்ன சொல்றோம், உன்னைய ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறேன், படிக்கிறது ஒண்ணுதானே உன் வேலை, அதை கூட நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், இது எல்லாமே சொல்றோம். ஆனா படிக்கிறதுங்கிற ஒரு தொழிலை, ஒரு விஷயத்தை தாண்டி இந்த 18 வயதில் அவர்கள் எதிர்கொள்ளும் மன ரீதியான, உடல் ரீதியான, உடன் இருப்பவர்கள் மூலம் இருக்கிற அழுத்தம், தனக்குள்ள ஏதாவது ஒரு இயலாமை இருந்தா, ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருந்தா, அதையும் தாண்டி அவர்கள் பயணித்து வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேருவது என்பது உண்மையிலுமே இட் இஸ் அ ஹை லெவல் ஆஃப் சேலஞ்ச். இதெல்லாம் நமக்கு இல்லையானா நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன்னா முதல்ல ஜெனரேஷன் கேப் அப்படிங்கிறது எப்படிங்க இருந்துச்சு, நம்ம தாத்தா பாட்டிக்கு நம்ம அம்மா அப்பாவுக்கு நடுவில் ஒரு ஜெனரேஷன் கேப், நம்ம அம்மா அப்பாவுக்கும் நமக்கும் ஒரு ஜெனரேஷன் கேப், இப்படி இருந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க,
ஒருவேளை உங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தால் முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் ஒரு 3 5 வருடங்கள் வித்தியாசம் என்றால் அந்த முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் இடையே கூட இந்த ஜெனரேஷன் கேப் இருக்கிறது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாம டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸும் இருக்கிறது. ஆனா அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்குள்ள நம்மள விட எளிதாக அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஜெனரேஷனுக்கான நாம புரிஞ்சுக்க தயங்குறோம். அதனாலயே இந்த பிளாட்ஃபார்ம்ல நடக்கிற விஷயங்கள் நிறைய நமக்கு புரியறது இல்ல. நாமளும் அத ஒரு பெரிய விஷயமா நாமளும் அத எடுத்துக்கிறது இல்ல. ஆனா இந்த இடத்துல புல்லியிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நடைபெறுது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். இந்த சீரீஸ் மேலை நாட்டுல எடுத்ததுனால இந்த சிம்பிள்ஸ், இந்த பேரு, இன்செல், மேனோஸ்பியர், இந்த பேர்லாம் ரொம்ப எளிதா இருக்குது அப்படின்னா நம்ம கிட்ட நம்மளுடைய இந்திய சூழ்நிலைக்கு தகுந்த வழியிலையும் ஏதோ ஒரு விஷயம் பியர் குரூப் பிரஷர்னால நம்ம குழந்தைகளுக்கும் இருக்குங்கிறத நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கதான் வேணும். சோ இந்த இடத்துல ஸ்டான்லி ஹால்ஸ் அப்படிங்கிற ஒரு உளவியல் அறிஞர் வந்து இந்த பதின் பருவத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ட்ராங் வர்சஸ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ராங் புயல், ஸ்ட்ரெஸ் அழுத்தம். சோ அவனுக்குள்ள இருக்கிற புயல் உருவாகிற ஸ்ட்ரெஸ், அதனோடு அவனை சுற்றி உருவாகிற புயல், அதில் உருவாகும் ஸ்ட்ரெஸ், இதற்கு இடைப்பட்டே இந்த பதின்பருவ குழந்தைகள் தங்களது காலத்தை நகர்த்துகிறார்கள். அதன் வெளிப்பாடாக எங்கேயாவது ஸ்லிப் ஆகும் போதுதான் இந்த மாறுபட்ட செயல்களில் அவர்கள் உந்தப்படுகிறார்கள், இயக்கப்படுகிறார்கள். இதைத்தான் நான் முதல்ல இன்ட்ரோல சொன்ன மாதிரி இயக்கப்படுகிறார்கள்னு சொன்னது இந்த இடத்துலதான். இதை அவங்க வேண்டான்னு எந்த இடத்துலயுமே ஒதுக்கிட்டும் போகவே முடியாது. ஏன்னா இந்த பதின்பருவ பிள்ளைகள் எங்க ஆரம்பிக்குதுன்னா ஸ்கூல் ஸ்டேஜ், பள்ளி குழந்தைகளா இருப்பாங்க. இதுல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஒரு கான்வென்ட் ஸ்கூல் இல்ல பக்கத்துல இருக்கிற அதே பதின்பருவத்தை சார்ந்த குழந்தைகளை சார்ந்தோ ஏதோ ஒரு வகையில ஒரு பியர் பிரஷர் இருந்துட்டேதான் இருக்கு. அது வீட்டுல இருக்கிற சைக்கிள் பிராண்ட்ல இருந்து என்ன கார் இருக்கு, எத்தனை கார் இருக்கு, இன்னுமே எளிமையா சொல்லணும்னா ஒரு 10 நாள் விடுமுறைனா அந்த விடுமுறையில என்ன பண்ணணும், எங்க போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறத விடுமுறை முடிஞ்சு பள்ளிக்கு போனோம்னா பேசும்போது நான் வீட்டுலதான் இருந்தேன், உள்ளூர் தான் போயிட்டு வந்தேன்னு சொல்லும் குழந்தை ஒதுக்கப்படுகிறது. அது ஒரு உளவியல் சிக்கலை உருவாக்குகிறது. இதெல்லாம் ஒரு சிக்கலான்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இது கூட ஒரு சிக்கலாகத்தான் இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுல இருக்கிறோம். அதே மாதிரி சாதாரணமா யூஸ் பண்ற பென்ல இருந்து பேக்ல இருந்து அவங்க யூஸ் பண்ற டிரான்ஸ்போர்டேஷன் மோட்ல இருந்து எவ்ரிதிங் மேட்டர்ஸ் ஃபார் அ சைல்ட். அப்போ இது என்ன, நானும் 4 கார் வாங்கி நிறுத்திக்கிட்டு தான் இதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமா? அப்படி கிடையாதுன்னா அப்படின்னா அது இல்லை. என்னோட புரிதலுக்கு நான் என்ன சொல்வேன்னா, நாம குழந்தைகளோட உலகத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்ற அளவுக்கு பெற்றோராக நம்மளுடைய உலகத்தை எந்த அளவுக்கு நம்மளோட குழந்தைகளுக்கு புரிய வச்சிருக்கிறோம், இங்கதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய கொஸ்டின் அல்லது ஸ்டேஜ் அப்படின்னு நான் உணர்றேன். இப்ப என் பணி சார்ந்து பார்க்க வர பேரண்ட்ஸ், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் பார்க்க வரும்போது கூட சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், அந்த போன் வேணுங்கிறான், அல்லது வீட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறா பெண்ணு, அப்படி இப்படின்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போதோ பைக் வேணும், மொபைல் வேணும், இந்த செருப்பு வேணும், இந்த சுடிதார் வேணும் அப்படிலாம் ரொம்ப சொல்லும் போது நான் அவங்க கிட்ட சொல்ற ஒரே விஷயம் அதேதான் நான் இங்கேயும் சொல்ல விரும்புறேன். வரவு செலவு கணக்குகளை அந்த பதின்பருவ பிள்ளைகள் கையில் கொடுத்து செய்யுங்க. என்ன வரவு இருக்குதுங்கிறத உட்காந்து வரவு செலவு கணக்கு போடும்போது அவங்களையும் இணைத்து போடுங்க. அல்லது கொடுத்து பீரோல வச்சு லாக் பண்ணிட்டு, இன்னைக்கு பாலுக்கு இந்த மாசம் இவ்வளவு தரணும், உங்களோட மல்லிகை செலவுக்கு இவ்வளவு ஆகுது, இந்தா உன்னைய வெளியில கூட்டிட்டு போகணுமா, உன்னுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு இவ்வளவு செலவாகுது குடு அப்படின்னு இல்ல அவங்கள நோட் பண்ண சொல்லுங்க. இதுல மிச்சம் வந்தா நீ ஷூ வாங்கிக்கோ, இதுல மிச்சம் வந்தா நீ ட்ரிப்பு போய்க்கோ, இதுல மிச்சம் வந்ததுன்னா உனக்கு தேவையா பண்ணிக்கோ அப்படிங்கும் போது மிச்சம் வருதா இல்லையா, நாம கேட்பது நியாயமா இல்லையா அப்படிங்கிறது புரியும். இன்னொன்னு, எவ்வளவுதான் பேசினாலும் இந்த சமுதாயத்தில் உள்ள அந்த சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செஞ்சு சமநிலைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுடன் தான் நாம் வாழ வேண்டும். ஆனால் எந்த விதத்திலும் ஒருவர் தாழ்ந்தவராகவோ ஒருவர் உயர்ந்தவராகவோ நினைக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற அந்த வேறுபாட்டை ரொம்ப தெளிவா உக்காந்து பேசணும், சொல்லணும். இதுதான் முக்கியமா அந்த குழந்தைங்க நினைக்கிறது. அப்ப எப்ப உக்காந்து சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய உலகம் புரிந்தால் மட்டும்தான். அதை தவிர்த்து
ரொம்ப மொனாட்டனஸான டெம்ப்ளேட்ல நீ சம்பாரிச்சா தெரியும், உன் காசு தெரியும், அந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் இல்லாம பாத்துக்கிட்டாலே இந்த ஒரு மிஸ்மேட்ச நம்மளால கடந்து வர முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததா இந்த கதைய ஒரு பெற்றோர்கள் நிலையில இருந்து பார்க்கும்போது, ஜேமிய வந்து முழுசா நம்புவாரு அவருடைய தந்தை. ஆனா, அவருடைய போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போது, அந்த குழந்தையினுடைய நெறைய ஆன்சர்ஸ் வந்து இவருக்கே வந்து ஒரு புதுசாவும் இருக்கும், அதிர்ச்சி ஊட்டுறதாவும் இருக்கும். அப்ப வந்து எந்த இடத்துல மிஸ் பண்றாரு அப்படிங்கிறது வந்து, அவிங்க கடைசி எபிசோட்ல ஒரு கணவனும் மனைவியா உட்கார்ந்து பேசும்போது, அவிங்களுக்கு இன்னொரு குழந்தை, பெண் குழந்தை இருக்கும். அது ஜேமிக்கு சிஸ்டர், எல்டர் சிஸ்டர், அக்கா. சோ அவிங்க பேசும்போது சொல்லுவாங்க, "ஜேமி வந்து சின்ன வயசுல எவ்ளோ நல்லா இருந்தான்ல. ஸ்கேட்டிங் போவான். அழகா அந்த டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து கிரையான்ஸ்ல டிராயிங் பண்ணுவான்." அப்படின்லாம் பண்ணும்போது, அவன் எவ்ளோ நல்லதா இருந்தான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அசை போட்டுக்கிட்டே வருவாங்க. அப்போ இந்த இன்னொரு பெண் குழந்தையையும் நாம தானே ரெய்ஸ் பண்ணோம். நான் ஃபெயில் ஆயிட்டனா குழந்தைய வளர்க்கிற விதத்துல அப்படின்னு தந்தை கேட்கும்போது, "இல்ல, இல்ல நீங்க நல்லா தான் பண்ணீங்க." அப்படின்னு தாய் சொல்றதும், தாய் தன்னை இது பண்ணிக்கும்போது, தந்தை வந்து, "இல்ல நம்மளுடைய பெஸ்ட்ட நாம குடுத்தோம். பட் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம்." அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த தந்தைக்கு வரும்போது, அந்த கடைசி சீன்ல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த ஜேமியோட பெட்ல போய் உட்கார்ந்துட்டு அவனோட டெடி பியர புடிச்சிட்டு, "சாரி" அப்படின்னு சொல்வாரு. அந்த சாரிக்குள்ள இருக்கிற அர்த்தம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் புரியும் இந்த எபிசோட பார்த்தா. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், பண்ண வேண்டியது பார்த்தோம்னா, அந்த குழந்தைகளோட உலகத்துல பயணம் பண்றது அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குழந்தைக்கு ஒரு கிரிக்கெட் பிடிக்குதுன்னா, "எனக்கு இது பிடிக்காது. நீ பார்த்துக்கோன்னு" அவன விட்டுட்டு நாம போறத விட, அந்த கிரிக்கெட்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அவன் யார ஹீரோவா கொண்டாடுறானோ, அவிங்கள பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கிட்டு, "ஏன் உனக்கு தெரியுமா? இவன் இன்னைக்கு இந்த மேட்ச் ஆடப் போறான். போன மேட்ச்ல இப்படி ஆடுனான்னு" அவிங்க கூட ஷேர் பண்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல வி ஹேவ் ஆல்சோ டூ இண்டல்ஜ். நாமளும் இண்டல்ஜ் பண்ணிக்க தான் வேணும். இதையெல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தா, நான் எப்ப ஓடுறது? எப்ப என் பணிய முடிக்கிறது? எப்ப என் ப்ராஜெக்ட் டெட்லைன முடிக்கிறதுன்னு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா, நாம மிக முக்கியமா பேஸா கருத வேண்டிய இந்த மாதிரியான பதின்பருவ குழந்தைகளுடைய சிக்கல்கள புரிஞ்சுக்காம கடந்து போயிட்டே இருப்போம். மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ, அது அது அதாவது அந்த அந்த விஷயங்கள் எதுவா வேணாலும் இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள்க்காக கிரிக்கெட் சொல்றேன். அதே மாதிரியா எத்தன பேர் வந்து நாம இன்னும் அந்த பதின்பருவ குழந்தைகள் கிட்ட ஐ ஐ வேல்யூ யூ சோ மச். நான் வந்து உன்ன ஒவ்வொரு இடத்துலயும் நினைச்சு பெருமைப்படுறேன். இன்னைக்கு எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்புறோம். அவிங்களுக்கு தனி ஃபோன் இருக்கு. நீங்க வந்து எத்தன தடவ மெசேஜ் பண்றீங்க? ஐ லவ் யூ எத்தன தடவ அந்த குழந்தைக்கு மெசேஜ் பண்றீங்க? ஐ வேல்யூ யூன்னு எத்தன தடவ நாம பண்றோம்? அல்லது ஒரு ஒரு வெற்றியாளர் அல்லது ஒரு குழந்தையுடைய ஒரு வீடியோ, ஒரு ஃபோட்டோவ பார்க்கும்போது, "இது உன்னை ஞாபகப்படுத்துச்சு" அப்படின்னு அவிங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். அவிங்கள தொட்டு பேசுறோம். ஒரு கட்டி அணைச்சு முத்தம் குடுக்குறோம். இது எல்லாமே இட் பிளேஸ் இட்ஸ் ஓன் வைட்டல் ரோல் இன் கெட்டிங் இன்டு தி சைல்ட் ஆஃப் தீஸ் அடலசன்ட்ஸ். அந்த பதின்பருவ குழந்தைகள் சிக்கல்களை நம்முடன் வந்து முழுவதுமாக பகிர்ந்து கொள்வது என்பது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னாலும், நம்ப அத இயல்புபடுத்துறதுக்கு மேற்கொள்ள வேண்டிய கடமைகள் வெகுவாக இருக்கின்றன. நாம பயணம் போக வேண்டிய தூரம் ரொம்பவே அதிகமாவே இருக்கு. ஏன்னா, அந்த கவுன்சிலர் கூட அவிங்களுடைய இன்ட்ராகேஷன் பண்ணும்போது சைக்காலஜிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் வந்து பண்ணுவாங்க. சோ அவிங்க கூட எங்கிருந்து ஆரம்பிப்பாங்கன்னா, "உங்க தாத்தா, பாட்டி அடிக்கடி போய் பார்ப்பீங்களா? நீ எப்படி கூப்பிடுவ? உங்க அப்பா அடிக்கடி பப் போவாரா? உங்க அப்பா கோவத்த எப்படி கையாளுவாரு? உங்க அம்மாவ எப்படி நடத்துவாரு? மாஸ்குலினிட்டி பத்தி உங்க அப்பா என்ன நினைக்கிறாரு?" சோ ஏன்னா, குழந்தைகள் பார்த்து வளருகிறார்கள். நாம அடிக்கடி, அடிக்கடி நினைக்கிறோம். தெரியும் நமக்கு. யோசிச்சு பார்த்தோம்னா, அம்மா, அப்பா சண்டை போட்டுக்க மாட்டாங்கங்கிற சூழ்நிலையில வளர்ந்த குழந்தை, தான் ஒரு இல்லற வாழ்க்கைக்குள்ள போகும்போது சண்டை போட்டுக்கிறதுங்கிறது இருக்குதுங்கிறதே தெரியாம தான் போவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் பேரண்ட்ஸ் தான் குடுக்குறோங்கிறதுனால தான், நம்மளுடைய சூழல கரெக்ட்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இதா ஒரு ஆஸ்பெக்ட்டா எல்லாருமே எடுத்து சொல்றோம். அதே மாரி தான் வந்து அந்த கவுன்சிலிங் சீன் ஃபுல்லாவுமே வந்து ஜேமி அவ்ளோ ஆக்ரோஷமா அவருடைய வெளிப்பாடு குடுக்கும்போது நமக்கு பயமா இருக்கும். ஒரு இடத்துல அந்த சைக்காலஜிஸ்ட்டே வந்து அதிர்ந்து போய் உட்கார்ந்துருவாங்க. "என்ன நீ பயந்துட்ட தான?" அப்படின்னு சர்க்காஸ்டிக்கா கேட்பாரு அந்த ஜேமி. ஆ சோ இது எல்லாமே வந்து அவருக்கு இருந்த தாழ்வு மனப்பான்மைய எங்கேயோ ஒரு இடத்துல அட்ரஸ் பண்ணாம விட்டதுனால தான். இன்னுமே எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, அப்பா படத்தையோ அத பார்க்கும்போது 3 விதமான அப்பா சொல்லியிருப்பாங்க. சோ அதுல பார்த்தீங்கன்னா, அ இருக்கிற இடம் இது தெரியாம இருந்துட்டு போயிரும்டா சாமின்னு ஒரு அப்பா, அ ஒரு பேரண்ட். அண்ட் எல்லாத்தையும் கேள்வி கேளு, எல்லாத்தையும் உன்னுடைய அறிவுக்கு உட்படுத்து, எல்லாத்தையும் முயற்சி செய் அப்படின்னு சொல்றவரு.
படிப்பு மட்டுமே உலகம், நீ படிச்சா வேலைய வந்துரலாம், படி படி படின்னு ஒரு மெஷின் மாதிரி தள்ளிட்டு இருக்கிற ஒரு பேரண்டிங், இது எல்லாத்தையுமே காட்டியிருப்பாங்க. நம்ம கை தட்டி சமுத்திரக்கனி மாதிரி ஒரு அப்பா ஒரு பேரண்டா இருக்கணும்னு தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயத்த உடைச்சிட்டு நாம புதுசா ஒரு விஷயத்த செய்யறது அப்படிங்கிறதுக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு நமக்கு அதுக்கான ஒரு புரிதல் இருக்கு, நம்ம இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரோம் அப்படிங்கறதுதான் இங்க கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை சமுதாயம் கையாளுகிற விதம்னு பார்த்தோம்னா, ஹி இஸ் அ பேசிக் பிளம்பர். அதாவது ஜேமியோட அப்பா வந்து ஒரு பிளம்பரா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுவார். அவரு யூஸ் பண்ற வேன்ல கெட்ட வார்த்தை எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இதுதான் வந்து குற்றம் செய்த மகனை பெற்ற குடும்பம். இதை எப்படி சமுதாயம் கையாளுது? சமுதாயங்கிறது வேற யாரு? நானும் நீங்களும் தான். அந்த சமுதாயம் அவர்களுக்கான ஆறுதலை குடுக்காவிட்டாலும் பரவால்ல, அவங்கள ரொம்ப காயப்படுத்தாம இருக்கலாம். ஏன்னா ஒரு டயலாக்ல சொல்லுவாரு, "இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாம் கூட குறைஞ்சு போச்சு. வேலை குறைஞ்சு போச்சு." நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஜேமியோட அக்காக்கு வந்து ஸ்டடீஸ்க்கு போயிட்டு வரதுக்கு சேலஞ்சிங்கா இருக்கு. கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. "நம்ம இடத்த மாத்திரலாமா? காலேஜ மாத்திரலாமா?" இப்படி அவ்ளோ ஒரு போராட்டம் அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கும். எங்க போனாலும் எல்லாரும் சஜஷன்ஸ் குடுப்பாங்க. அந்த பெயிண்ட்ல எழுதின வார்த்தைய அழிக்கிறதுக்கு பெயிண்ட் வாங்க போவாங்க. ஆனா அந்த இடத்துல பெயிண்ட விற்பனை செய்யற ஒரு பையன் வந்து ஆலோசனை சொல்லுவான். சோ அந்த சமுதாயம் இந்த மாதிரியான பதின்பருவ குழந்தைகள் இருக்கிற ஒரு குடும்பத்தை, ஒரு சூழலை தள்ளி நின்னு பார்க்க முதல்ல கத்துக்கணும். ஆஸ் அ சமுதாயமா நீங்களும் நானும். சோ நாம் அந்த குடும்பத்திற்கு மேலும் தொந்தரவு குடுக்காம, அவிங்களுக்குள்ள ஏதோ ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்த அவிங்க மீண்டு வந்துக்குவாங்க. இட் இஸ் தியர் சர்க்கிள். இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ் டூ இன்டர்வியூன் இன்டு தட் அப்படிங்கிறது நமக்கு புரியணும் அப்படிங்கிறது தான் இந்த சமுதாயம் எப்படி அந்த குடும்பத்த கையாண்டுச்சு அப்படிங்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு பாடம். அதையே உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கிறேன். So going to the end, actually finding who you are is not a straight line. Everyone goes through it differently. இந்த adolescence அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்டிகுலரான ஃபார்முலா கிடையாது எப்படி கையாளணும் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிதான் அதை கையாள வேண்டியதா இருக்குது. இப்ப நம்ம பேசின விஷயம் கூட நிறைய விஷயம் ரொம்ப புதுசுன்னு யாருமே சொல்லிட முடியாது. ஆனா என்னன்னா இது எல்லாமே ரெசிபி மாதிரி. ஓகேங்களா? ஒரு 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 உணவை எப்படி தயாரிக்கணும், தயாரித்தல் முறை நம்ம கிட்ட இருக்கு. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, என்கிட்ட 100 ரெசிபி இருக்குன்னு நம்ம எல்லாருமே சொல்றோம். ஆனா அந்த ரெசிபி நம்ம பசிய போக்காது. அந்த ரெசிபில நம்ம ட்ரை பண்ணி பார்த்து நம்மளுக்கு எது கை வருமோ அதை சமைத்து உண்ணும்போது மட்டுமே நமது பசி ஆறும். அதே மாரிதான் நம்மளுக்கு உண்டான அந்த பதின்பருவ குழந்தைகளை கையாளும் போது கொஞ்சம் மெனக்கெட்டு, கொஞ்சம் அவிங்களுடைய உலகத்துக்குள்ள பயணிச்சு, அவிங்களும் நிறைய விஷயங்கள கடந்து வர வேண்டியதா இருக்குது. நாம நினைக்கிற மாரி ரொம்ப சாதாரணமான உலகம் கிடையாது. சாதாரணமா "ஏன் இப்படி பண்ற? எதனால இப்படி பண்றன்ற?" கேள்வி மட்டும் அவர்களை புரிந்து கொள்ள உதவாது. அப்படிங்கிறத சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஆஸ் அ பேரண்டா மேடையில இருந்து போதனை பண்ணக்கூடிய நபர்களாக இல்லாமல், உடன் பயணிக்கும் சக மனிதராக இருந்தோம் அப்படின்னா, இந்த பதின்பருவ யுத்தங்களை முழுவதுமாக களைய முடியாவிட்டாலும், களைகளை களையெடுக்க முடியும் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பானது ஒரு உரை மைதிலி. கேக்குதா நான் பேசுறது? யூ ஆர் ஆடிபிள்க்கா. ஓகே. அதாவது பதின்பருவ மௌன யுத்தங்கள் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நினைச்சேன் நீங்க என்ன இப்படிதான் பேச வருவீங்க அப்படின்னு. ஆனா ஒரு வெப் சீரிஸ் வச்சு நீங்க கொண்டுட்டு வந்து அத பொருத்தின விதம் அப்படியே நீங்க உணர்ச்சி பூர்வமா சொல்றப்ப நாங்களும் அதுக்குள்ள போய் நம்ம சுத்தி நடக்கிறவங்கள எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தவறுகள் நடக்குது, நாமெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிற விஷயமெல்லாம் ரொம்ப ஆழமா யோசிக்க வச்சுது. என்ன மட்டும் இல்ல, இங்க கேட்டுட்டு இருக்கிற எல்லா பார்வையாளர்களையுமே யோசிக்க வச்சிருக்கோம். அவங்களுக்குள்ள ஏதாவது கேள்வி இருந்தா, மைதிலி அவங்ககிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம். இது கேள்விக்கான நேரம். கேள்விகள் அப்படிங்கிறத விட கலந்துரையாடலா கூட இதை எடுத்துட்டு போலாம்னு ஓகே. நினைக்கிறேன். எதுவும் பேசணும்னு நினைக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களை அன்மியூட் பண்றோம்.
ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது ஒரு குழந்தைக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு புயல்ங்கிற அழுத்தம். அந்த அழுத்தத்த நீங்க அது சொன்னீங்க பாருங்க, அந்த விதம். ஒவ்வொரு குழந்தைங்களுக்குள்ளயும் அழுத்தத்த வந்து உருவாக்கக்கூடிய அந்த புயல, திருப்ப அந்த அழுத்தத்த நம்மளே குடுக்குற மாரி இருக்கு. அப்படிங்கிற மாரி அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகா, ரொம்ப சிறப்பா அது யோசிக்க வச்சது. நீங்க அந்த கதைய மட்டும் சொல்லல. அதனோடு சார்ந்த பல விஷயங்கள வந்து முன்னெடுத்து சொன்னது ரொம்ப சிறப்பு. எத்தன பேர், எத்தன பேரண்ட் இன்னைக்கு வந்து குழந்தைங்கட்ட நம்ம கணக்கு வழக்கு குடுக்குறோம். கண்டிப்பா அது கிடையாது. ஆனா அதெல்லாம் யோசிச்சு பார்க்கிறப்ப, இதெல்லாம் செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும்ல. சொல்லி, சொல்லி நீ செலவு பண்ணாத, செலவு பண்ணாத அப்படிங்கிறத விட, இத செயல் வடிவத்துல கொண்டுட்டு வந்தா நல்லா தான் இருக்கும். அத நம்ம எத்தன பேர் முன்னெடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா முன்ன எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. சிறப்பு. ஒண்ணு எடுத்தாலும் அதுக்கான பயன் உடனே டேபிள் மேல கிடைச்சிடுற மாரி கிடைக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். பயிற்சி செய்யாத எதையும் நான் சொல்லல. ஆனா முதல்ல கார் வாங்கும்போது இந்த காருக்கு ரூ. 1,00,000 தான் குடுத்துருக்கோம். மீதி எல்லாமே லோன் தான். இதான் லோன் கட்ட வேண்டிய பேங்க் பாஸ்புக்கு. பார்த்துக்கோ. மாசம் மாசம் இவ்வளோ கட்டணும்னு 2 பேத்தையும் உட்கார வச்சு 2 பசங்க கையில தான் குடுத்தேன் ஆக்சுவலி. அப்ப பார்த்தீங்கன்னா, அடுத்ததா சாமி கும்பிடுறவன் ஏதோ ஒண்ணு பண்ணும்போதெல்லாம், "சாமி சீக்கிரமா கார் லோன் அடைச்சிடணும். அம்மா கார் லோன் கட்டிட்டீங்களா?" சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள ஆ இப்பவும் பொறுப்பில்லாத செலவுகள் செய்யக்கூடிய சூழல்ல இருக்கிற குழந்தைகள வச்சிருக்கேன் தானாலுமே, அப்ப இருந்தே பண்ணதுனால கொஞ்சமாவது ஒரு பொறுப்ப குடுத்திருக்க முடியுதுன்னு நான் நம்புறேன். சிறப்பு, சிறப்புடா. நிச்சயமா. நீங்க சொன்னது போல சில இடத்துலலாம் கூகுளோட உதவி கொண்டு தான் அத புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லணும். நெறைய வார்த்தைகள் நமக்கு ரொம்ப அந்நியமாக இருந்தது. நம்ம ரொம்ப அவங்களோட உலகத்துல இருந்து தள்ளி இருக்கோம் அப்படிங்கிறது நிச்சயம் புரிஞ்சது. ஆதிகேசன் சார் பேசுறீங்களா? ஆமா, ஒரு நிமிஷம். ஆக்சுவலி நாம எல்லாமே சரியாக செஞ்சிட்டு இருக்கோம்னு நினைக்கக்கூடிய பலர் நம்ம மைதிலி மேடம் பேசுனதுக்கு அப்புறம் தான் செய்யக்கூடிய தவறுகள் எவ்வளவுங்கிறதும் எந்தெந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணிக்கணுங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக கொடுத்துருக்காங்க. அதுல எஸ்பெஷலி அந்த அக்கௌண்ட்ஸை கொடுத்து மேனேஜ் பண்ணி கொண்டு வாங்கங்கிறத சின்ன வயசுல இருந்தே வந்தால் கண்டிப்பான முறையில் அவன் ஒரு வளர்ந்த மனிதனாக வருவாங்கிறது என்னுடைய அழுத்தம் திருத்தமான இது. ரொம்ப நல்லா சிறப்பா இருந்தது. ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீங்க கையாள்ற ஏதாவது ஒரு விஷயம் 10 பருவ குழந்தைகளுக்கு இப்படி கையாண்டா இது எஃபெக்டிவா இருக்கும்னாலும் நம்ம இந்த தளத்துல அத பத்தி பகிர்ந்துக்கலாம். நம்ம சொன்ன அந்த நார்மாலிட்டிக்குள்ள எல்லாமே வந்துருச்சுங்க. ஆக்சுவலி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இல்லாத, ஒரு பாய் ஃபிரெண்ட் இல்லாத குழந்தைகள், அந்தந்த ஜெண்டர் குழந்தைகள் வந்து வி ஆர் வேஸ்ட்ன்னு நெனைக்கிறாங்க ஆக்சுவலி. சோ அப்ப அவிங்களுக்குன்னு ஏதோ ஒரு விதத்துல ஒரு கேர்ள் ஃபிரெண்டோ, பாய் ஃபிரெண்டோ இருக்கணுங்கிறதெல்லாம் அந்த நியூ நார்மாலிட்டிக்குள்ள ஒண்ணு. அப்போ அது லவ், மேரேஜ், வீட்டுக்கு தெரியாம இது எல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு பேஸ் என்னன்னா, நம்ம குடுக்குற பிளாட்ஃபார்ம்ல எங்கேயோ ஒரு ஹோல் இருக்கு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன் ஆக்சுவலி. அப்ப அத எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு இட் இஸ் நாட் செக்ஸ் எஜுகேஷன் எலோன் வில் ஹெல்ப் தெம். பட் ஸ்டில் இதெல்லாம் இந்த ஹார்மோன் கோளாறு எல்லாம் இருக்கும். லவ் பண்ணாத அப்படின்னு சொல்றத விட, பண்ணுனா எதை எதை சமாளிக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் உன் பொறுப்பு. பண்ணிடுவியா அப்படின்னு அவங்க கையில குடுக்கும்போது யோசனைகள் இன்னும் பலமாகும். யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லையா? குழந்தைகள் சொல்றது எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு சொல்ல வரல ஆக்சுவலி. பட் ஏதோ ஒண்ணுல அடம் பண்ணும்போது நாம கொஞ்சம் முயற்சி செய்வோம். முயற்சி செஞ்சும் நம்ம தோத்து போவோம். ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா கூட இப்போ ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஜி முடிச்சோன்னா பையன் வேலைக்கு போவான். நம்மளுடைய சுமைய கொஞ்சம் பகிர்ந்துக்குவான்னு நினைக்கும்போது, இல்ல நான் யுகே போய் தான் பிஜி படிப்பேன்னு நிக்கும்போது, அது அவருடைய ஆர்வமா இருந்தாலும் பொருளாதார அளவுல அவ்ளோ செலவு பண்ணி போகக்கூடிய சூழ்நிலை இல்லைங்கிறத எடுத்து சொல்லியும் ஸ்டபானா நிக்கும்போது, ஆஸ் அ பேரண்டா என்னுடைய கடமை அவனுடைய சிறக ஒடிக்காம என்ன பண்ண முடியும்? அப்ப அவனுக்கு எப்படி பொறுப்பு குடுக்க முடியும்?
கூடவே 4-5 பேங்குக்கு அலைஞ்சு திரிஞ்சு உன்னுடைய எஜுகேஷன் லோனுக்கு இவ்வளவுதான் கிடைக்கும், மீதி பணத்துக்கு என்ன பண்றது? இது அந்த எஜுகேஷன் லோனும் என்னுடைய ஐடி பேப்பர்ஸ குடுத்தாதான் கிடைக்கும். அப்போ நான் படிச்சதுனாலதான் இன்னைக்கு இந்த வேலையில இருக்கிறதுனாலதான் அந்த ஐடி பேப்பர்ஸ் அதுக்கான லோனை அவன் தரான். இதை எல்லாத்தையும் உணர வச்சு மீதிக்கு என்னமா பண்றது? நீ யோசிச்சு சொல்லு. நீ ஏன் என்ன பண்ணலாம்னு சொல்லு. பாட்டி வீட்டுல கேட்கலாம், அம்மாயி வீட்டுல கேட்கலாம். கிடையாது. நான் இது வரைக்கும் வாழ்ந்து வந்த வாழ்க்கையில எந்த பக்கமும் எதுவுமே கேட்கல. அப்ப உன்னால என்ன முடியுமோ சொல்லு. என்னைய கேளு, இல்ல உங்க அப்பாவை கேளு. உனக்கு உரிமை இருக்கு. தாத்தா பாட்டி அம்மாயை கேட்கறதுக்குலாம் உனக்கு உரிமை கிடையாது. சோ நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லி யோசிக்கலாம். உட்காந்து யோசிச்சதுதான், பேப்பர் பேனாவை வச்சு ஒர்க் அவுட் பண்ணதுதான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்ட இவ்வளவு கடன் வாங்குறேன், இடத்து பத்திரத்தை வச்சு இவ்வளவு கடன் வாங்குறேன், இது எல்லாமே நீ தான் கட்டணும். உன்னால முடியுமா? நான் பண்ணிடுவேன். ஏன்னா வெளிநாடு போனதுக்கு அப்புறம் குழந்தைங்க மாறிடுறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க, நிறைய கதைகள் கேட்கிறோம். அப்ப ஆஸ் அ பேரண்டா எனக்கு ரொம்ப மனசு கடுமையா தான் இருந்துச்சு அவன்கிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துக்கும் போது. ஆனா அது நிச்சயமா தேவைன்னு நான் உணர்ந்தேன் அந்த இடத்துல உண்மையாலுமே. அப்போ நம்ப மாட்டீங்க, இதுல இருக்கிற எத்தனை பேர் கூட என்னவா ஹிட்லர் அம்மாவா இருந்திருக்கிறீங்கன்னு நீங்க சொன்னாலும் கூட சரி, ஒரு பாண்ட் ஷீட்ல இந்த தொகை இன்ன கடன் வாங்கப்பட்டிருக்கிறது என்னுடைய மேல் படிப்புக்காக, இதை முழுவதுமாக கட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதில் இந்த கடனை அடக்க வேண்டிய பொறுப்பு தம்பிக்கோ அம்மாக்கோ அப்பாக்கோ பாத்தியப்படாதுன்னு பாண்ட் ஷீட்ல எழுதி வாட் இஸ் தட் கையொப்பம் விடுவோம் இல்லையா, இன்னும் 2 பேர் சாட்சி கையொப்பம் இட்டு அவனும் கையெழுத்து போட்டு நானும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராசஸையே நாங்க முடிச்சோம். ஆக்சுவலி அவனால கையால முடியுது அப்படின்னா நான் கொடுத்த ஒரு உந்துதல் ஒரு காரணமா இருக்குதோ இல்லையோ, அந்த பொறுப்பை உணர்ந்து அங்க அவ படிக்கணும், சம்பாதிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். யூகேல ஜாலியா ஊர் சுத்த போனோங்கிற மனநிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக செய்த ஒரு வேலைதான். நிச்சயமா அதை அவனை ரெஸ்பான்சிபிளா மாத்திருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யதான் வேண்டியது இருக்குதுங்கிறத சொல்றதுக்காக நான் சொல்றேன். கைரேகை வாங்கியிருக்கா அண்ணா கதிர்னா? கையெழுத்து மட்டும் தான் வாங்கியிருக்கா, கைரேகை வாங்கியிருக்காங்க, இடது கை பெருவிரல் ரேகை. நீங்க பேசுறது கேட்கல. ஆனா இடது கைவிரல் ரேகை வேணுங்கிற அளவுக்கு யோசிக்கலைன்னா நாளைக்கு உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் நிப்பேங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருக்கேன். இன்னமும் வேலை கிடைக்கலதான் ட்ரை பண்ணு, ஒண்ணுமே முடியலைன்னா நம்பிக்கை நான் இருக்கேன், அதை பத்தி பிரச்சனை இல்லைங்கிறத இன்னைக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால கைரேகை வைக்க வேண்டிய அளவுக்கு அவசியம் வரல. ஆனா இத சொல்லி அனுப்ப வேண்டிய சூழ்நிலை தேவைப்பட்டதுங்கன்னா அதனால கையெழுத்து மட்டும் வாங்கினீங்கன்னா. யாரோ கிருத்திகா கோகுல்ங்கிறவங்க கையெழுத்திருக்காங்க. வணக்கங்க. எனக்கு 2 பசங்க. பெரிய பையன் 13 வயசுங்க. ஸோ எனக்கு ஆப்டான ஒரு டைம்ல தான் இந்த மீட்டிங் இந்த செஷன் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் மார்னிங் நான் நோட்டீஸ் பார்த்துட்டு அந்த வெப் சீரிஸும் ஒரு 2 எபிசோடு பார்த்தேங்க. எனக்கு வேற எந்த சிந்தனையும் போகல. அதுலயே தான் தாட் ப்ராசஸ் இருந்துட்டே இருந்துச்சு. நம்ம எப்படி ஆக்சுவலி நான் கரெக்டா அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். ஸோ சரி, நாங்க நானும் என் ஹஸ்பண்டும் நாங்க ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். அது சரியா இருக்கா என்ன அப்படின்றதுக்காக ஜஸ்ட் இந்த சபையில நான் வைக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் அவன் ஸ்கூலிங்ல இருக்கையில ஒரு 5th 6th எல்லாம் படிக்கும்போது நிறைய பெண்ணு மிஸ் பண்ணிட்டே இருப்பான். வாரத்துக்கு ஒரு பெண்ணு, 2 நாளுக்கு ஒரு பெண்ணு, பேனா எழுதுற பேனாவை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பான். ஸோ அப்போ மேடம் சொன்ன மாதிரி நாங்க என்ன பண்ணோம்னா, ஒரு பெண் அவனே போய் கடையில போய் ரேட் கேட்டுட்டு வந்தாரு. அவனோட அவன் கையில அவன் வச்சிருந்த சேவிங்ஸ்ல வச்சு 80 rupees இருந்துச்சு. ஸோ அந்த பெண் ஒரு 160 ஏதோ சொன்னாங்க. ஸோ இல்ல இதுல மூடி மட்டும்தான் வாங்க முடியும் இந்த 80 ரூபா வச்சுட்டு திரும்பி அந்த அமௌண்ட் ஒரு டெய்லியும் பால் வாங்கிட்டு வந்தா, ஒரு டைம் பாலுக்கு போயிட்டு வந்தானா 2 ரூபாய் தருவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமும் வேலைக்கு போய் அவர் அமௌண்ட்டை சேவ் பண்ணி ஒரு பெண்ணு வாங்கினாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, அதுக்கு பிறகு அந்த பெண்ணு தொலையவே இல்லை. அதுக்கு முன்னாடி நான் ஒரு 50 பெண் வாங்கி கொடுத்து எல்லாமே தொலைச்சிச்சு. அந்த பெண் இன்னைக்கும் இருக்கு. அடுத்ததுங்க, இன்னொரு பிளான் யோசிச்சிருக்கோம், இன்னும் அதை எக்ஸிக்யூட் பண்ணல. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் இருக்கு, எவ்வளவு ட்ரெஸ் இருக்குன்றதே தெரியறது இல்லை. அதை எடுத்து போடுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு காணோம், அங்க காணோம், ஸ்கூல்ல இருக்கு, ஹாஸ்டல்ல இருக்கு, ஏதாவது ஒரு ரீசன் சொல்றாங்க. சோ இந்த டைம் யோசிச்சிருக்கோம் 2 பேருமே. ஒரு வருஷத்துக்கு பெரியவனுக்கு ஒரு 10,000, சின்னவனுக்கு ஒரு 10,000 நம்ம கொடுத்துடலாம்.
நீ வந்து எப்படி வாங்குறியோ வாங்கிக்கோ, உன் பர்த்டேக்கு வாங்குறியா அப்போ வந்து அவங்களுக்கு அந்த நீ அதை செலவு பண்ணி நீ துணி வாங்கிக்கிறீனாலும் வாங்கிக்கோ, நீ அதை நீ வாங்கினா நீ ரசிச்சு வாங்கி நீ பத்திரமா வச்சிருப்ப. ரெண்டாவது விஷயம், இப்ப நீ பிராண்டட், இப்ப புதுசா ஸ்கூல்ல அது ஒண்ணு இருக்குங்க, பிராண்டட் ஹெலன்ஸ் அதுதான் வேணும், இந்த பிராண்ட் தான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ நீ அப்படியே வேணும்னாலும் நீ போய் வாங்கிக்கோ, ஆனா வருஷத்துக்கு 10,000 தான். அதுக்குள்ள நீ எப்படி வாழ்றியோ வாழ்ந்துக்கோ, அதுக்கு மேல நான் தரமாட்டேன். அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸையும் தரக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய இன்வால்மெண்டோட இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோங்க. அண்ட் மீதி அவன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10,000 தரேன், அவன் வந்து ஒரு 3,000 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுத்துட்டான்னா அவனுக்கான சேவிங்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்லயும் நம்ம அதை வந்து பண்ணிடலாம், அப்படி அந்த growth-ஐயும் அவனுக்கு காட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோங்க. இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல. உங்களுடைய கருத்து ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம், இட்ஸ் அ கிரேட் கோயிங். மத்தவங்களுக்கு ஏதாவது இதுல கருத்து இருந்தாலும் சொல்லலாம். நீங்க சொல்றதுதான் யதார்த்தமா என்ன செய்ய முடியுங்கிறதுக்கு யூ ஹேவ் given எக்ஸாம்பிள்ஸ். நான் ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருந்தேன், பட் ஆனா டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின் அதை நான் ஷேர் பண்ணல. அதுல பார்த்தாலுமே இட் ஷோஸ் திஸ், அந்த மேல் குழந்தைங்களுடைய பார்வையில இருந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. வேர் ஒன்லி தி ஃபீமேல் உலகத்தை அந்த லென்ஸ்ல மட்டுமே பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமா செய்யப்படுது. அது இந்த கதையிலேயே கூட பெண்களை எப்படி அவங்க கையாளுறாங்க, அந்த 10 பருவ ஆண் குழந்தைகள்ங்கிறதும் கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும் அந்த சைக்காலஜிஸ்டோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. சோ அதுவும் இங்கதான் ஆரம்பிக்கும். ஒரு பெண் குழந்தைய ஒரு பெண்ணை எப்படி வந்து கையாளுறாங்க சொசைட்டிலங்கிறது ஆண் குழந்தைகளை வளர்த்தக்கூடிய தாய்மார்களின் கையிலும் தந்தையின் கையிலும் பெரும்பான்மையான பங்கு இருக்கிறது. இன்னொரு சப்மிஷனுங்க, முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா இதையும் பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல கேஸ் ஸ்டேட் வர்சஸ் நோபடி கோர்ட் அப்படின்னு ஒரு படம் இருக்குங்க. போக்சோ ஆக்ட பத்திய ஒரு படம். ஆமாங்க, கோர்ட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி, இதுதான் வந்து படத்தோட பேருங்க. திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய ஒரு படம். கடற்கரையில கண்டிப்பா பார்க்கணும்ன்றத என்னோட சப்மிஷன். வாய்ப்பு இருந்தா பாருங்க. கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம மைக்கு முடிச்சிடலாமாப்பா? எஸ்கா. ஓகே. நன்றியுரை வழங்குவதற்காக ராதா மனோகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த தலைப்பு உலகத்துல நாட்டோட மூலையில எங்கோ நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் மாதிரி கேள்விப்பட்டுட்டு உச்சி கொட்டி அனுதாபத்தை சமர்ப்பிச்சுட்டு விலகி போகவே முடியாத ஒரு டாபிக். அன்மியூட் பண்ணுங்க. அது சுகன் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கா? ஓகே ஓகே. I'm not audible. ராதாக்கா, நீங்க பேசுறீங்கன்னு பார்க்க முடியுது, ஆனா கேட்க முடியல. இப்போ நாட் ஆடிபிள். கேக்குதுங்கம்மா, கேக்குது. இல்ல, எங்களுக்கு கேட்கலையே. ராதா பேசுறது கேக்குதுங்கக்கா. இப்ப எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா? நான் கண்டினியூ பண்ண கேக்குது. கேக்குதுடா, பேசுங்க. ஓகே ஓகே. அற்புதமானதொரு மாலை பொழுதில் அந்திமுற்றம் நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். 10 பருவ மௌன யுத்தங்கள், இந்த தலைப்பு உலகத்தோட நாட்டோட மூலையில எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் மாதிரி கேள்விப்பட்டுட்டு உச்சு கொட்டி அனுதாபத்தை சமர்ப்பிச்சு விலகி போகவே முடியாத ஒரு டாபிக். 10 பருவத்துல குழந்தைங்களை வைத்திருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் ஆமா எங்க வீட்லயும் யுத்தம் இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு டாபிக். அதனால்தான் இது வந்து மௌன யுத்தம்.
பேசப்பட வேண்டிய தலைப்பை மிகவும் உள்ளார்ந்து அளப்பரிய உழைப்பை போட்டு தெளிவான தரவுகளுடன் கொடுத்ததோடு அல்லாமல் அடலசென்ட் சீரீஸை வேறொரு கோணத்தில் ஆராய்ந்து பருவ குழந்தைகளின் சிக்கல்களை அவர்கள் இடத்தில் இருந்து புரிந்து கொண்டு கையாள்வதே ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்கும் என்பதை ஆத்மார்த்தமான ஆதங்கத்துடன் எடுத்து வைத்தார் நமது சிறப்பு விருந்தினர், ஈரோடு வாசலின் தலைவர் முனைவர் கேப்டன் மைதிலி அவர்கள். பருவத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்களை கேக்குதா? கேக்குதுங்க ராகு. ஓகே. பருவத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்களை கையாளக்கூடிய ஒரு கல்லூரியின் பேராசிரியராகவும் 2 பருவ வயது குழந்தைகளின் தாயாகவும் இந்த தலைப்பிற்கு மிகவும் நேர்த்தியான நமது சிறப்பு விருந்தினர் மைதிலி அவர்கள். அவர்களுக்கு ஈரோடு வாசல் படைப்பு குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகள். அந்தி முற்றும் நிகழ்வினை முன்னெடுத்து நடத்திய படைப்பு குழுவின் வைஸ் பிரசிடென்ட் திருமதி யசோதா பழனிசாமி அவர்களுக்கும், டைரக்டர் திருமதி கௌசல்யா அவர்களுக்கும், ஒருங்கிணைத்து வழங்கிய திரு சக்திவேல் விரு மற்றும் சதீஷ் அவர்களுக்கும் ஈரோடு வாசலின் அன்பார்ந்த நன்றிகள். பட்டயம் வாசித்த நமது ஈரோடு வாசலின் இன்டர்நேஷனல் விங் மெம்பர் பிரதீபா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் பற்றிய அறிமுகங்களை அழகாக தொகுத்துரைத்த வாசலின் மாணவர் நலன் பிரிவின் டைரக்டர் வீணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்வுகளது பங்களிப்பின் மூலம் சிறப்பித்த ஈரோடு வாசலின் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள், உடனடி முன்னாள் தலைவர், உறுப்பினர்கள் அல்லாத பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் வாசலின் உளம் கனிந்த நன்றிகள். இறுதியாக ஈரோடு வாசலை உயிர்ப்புடன் வழிநடத்தி செல்லும் தலைவர், செயலர், பொருளர் மூவருக்கு நன்றிகளை உரித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.